அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விஷாகனிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காலை 7 மணிக்கு விஷாகன் வீட்டிற்கு அமலாக்கத்துறையினர் வந்த நிலையில் அலுவலகம் புறப்படவிருந்த அவரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி தற்போது விசாரணையினை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விஷாகனுடைய வீட்டுல இன்று 7 மணி முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில அவரிடம் விசாரணையும் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து வருகிறது. கூடுதலாக தற்பொழுது 2 அதிகாரிகள் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 5 அதிகாரிகள் இந்த சோதனை நடைபெறக்கூடிய வீட்டுல இருந்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக 2 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் இந்த விசாரணையில தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வீட்டிற்கு அருகே கிழித்து வீசப்பட்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் ஆவணங்கள், இதை பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆவணத்தை வீட்டிலிருந்து யாரேனும் வீசினார்களா அல்லது வெளியிலிருந்து வீசியிருந்தாலும் இந்த ஆவணத்தில் டாஸ்மாக் தொடர்புடைய விவரங்கள் எல்லாமே உரையாடல்கள் இருந்ததுனால அவருக்கு இதில் விசாரணைக்கு எதுவும் தொடர்பு இருக்குமா, அவருடைய உரையாடலா என்பது போன்ற விவரங்களை எல்லாமே அவரிடம் விசாரித்து வருகிறார்கள். விசாரணை பொறுத்தளவுல இந்த வழக்குல, டாஸ்மாக் வழக்குல 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்று அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட பின்னர் இந்த மதுபான கொள்முதல் தொடர்பான பல்வேறு விவரங்களை திரட்டுவதற்காக டாஸ்மாக் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறையினர் திட்டமிட்டிருந்தனர். அதுல முதலில் விசாரிக்க வேண்டியது விசாகன் தான் எனும் பட்சத்துல அவரிடம் அவருக்கு 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அப்பொழுது உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருந்ததுனால அவர் முதலில் ஆஜராகவில்லை. பிறகு மற்றொரு சம்மனுக்கும் கூட அவர் உச்சநீதிமன்றம் செல்வதாக அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியதனால அப்பொழுதும் ஆஜராகவில்லை. எனவே 2 சம்மன்களுக்கு அவர் ஆஜராகாமல் இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் இன்று சோதனை நடக்கும் பொழுதே அவரை ஒரு பக்கம் விசாரணையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் வழக்கமாக ஒரு 7:30 8 மணிக்குள்ளார அவர் வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு புறப்பட்டு விடுவார் என்று கூறப்படுகிறது. அதன்படி இன்று காலை அவருடைய ஓட்டுநரும் காரை தயார் செய்து வீட்டு வாசலிலே நிறுத்தியிருக்கிற நிலையில அவர் அப்பொழுதுதான் விசாகன் அலுவலகத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது சரியாக 7 மணிக்கெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். உள்ளே சென்று சோதனை நடத்திய அதிகாரிகள் உள்ளே இருந்தே வழக்கமாக இந்த சோதனை நடக்கும் பொழுது யாரையும் வெளியில் அனுப்ப மாட்டார்கள். அதே போன்ற விசாரணையும் அவரிடம் விசாரிக்க வேண்டும் என்பதால் அவரை தொடர்ந்து விசாரணை வலையமைப்பிலேயே வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் தொடர்புடைய வழக்குல ஏற்கனவே விசாரணை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போல சிலர் இந்த குறிப்பாக மதுபான தொழிற்சாலையினுடைய நிர்வாகிகள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த விவரங்கள், அதே போன்ற சோதனையில் கண்டெடுக்கப்பட்ட பொழுது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல மார்ச் மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி நடந்த சோதனையில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள், மதுபான தொழிற்சாலைகள்ல, தனியார் தொழிற்சாலைகள்ல எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அங்கே எடுக்கப்பட்ட ஆவணங்கள், இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு அவரிடம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவு மதுபான தொழிற்சாலைகளிடம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தொகைக்கு இது கொள்முதல் செய்யப்படுகிறது, அதில் இருக்கக்கூடிய வருவாய் என்ன போன்ற பல்வேறு விவரங்களை ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில விசாரணையிடம் விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறையினர் கடந்த 2 மாதமாகவே அதாவது மார்ச் மாதத்திற்கு பிறகு தொடர்ந்து இவருடைய விசாரணை நடத்துவதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவரிடம் விசாரிப்பதற்கு 2 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் இருந்து வந்தால் அதற்கு நீதிமன்ற வழக்கை ஒரு காரணமாக முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அவரிடம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த அதிகாரிகள் தற்பொழுது சோதனை நடத்துவதற்கான தேவை இருப்பதாகவும் அதற்கு இன்று காலையிலிருந்து இந்த சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சோதனை நடக்கும் போதே அவருடைய வீட்டில ஒரு பக்கம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவருடைய வீட்டினுடைய தரைதளம் மட்டுமில்லாமல் மேலே 2 தளங்கள் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அறைகளில் எல்லாமே தனித்தனியாக அதிகாரிகள் பிறந்து சோதனை பிரிந்து சென்று அந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கணினி, செல்போன் உள்ளிட்டு இருக்கக்கூடிய மின்னணு ஆவணங்கள் இவற்றில் இருக்கிறதா போன்ற விவரங்களை எல்லாமே கைப்பற்றி சோதனை நடத்துகிறார்கள். அவருடைய அலுவல் கோப்புகள் எதுவும் இங்கே இருக்கிறதா, முக்கியமான அலுவல் கோப்புகள் என்பது இருக்கலாம் அவற்றையும் ஆய்வு செய்து சோதனை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆவணங்கள், அதே போன்று தற்பொழுது வீட்டிற்கு அருகிலே திரிந்த நிலையில் வீசப்பட்டிருந்த ஆவணங்கள், இவற்றை வைத்துதான் விசாரணையிடம் தற்பொழுது இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காலை 7 மணிக்கு சோதனை தொடங்கிய போதிலிருந்தே 4 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதலாக மற்றொரு அதிகாரியும் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில விசாரணையிடம் இந்த விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். டாஸ்மாக் தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், தற்பொழுது வீட்டிற்கு அருகில் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்கள், இந்த ஆவணங்கள் அதிலிருந்து செல்போன் உரையாடல்கள் யாருக்கு அனுப்பியது, அது யாருடைய செல்போனில் இருந்து அனுப்பப்பட்ட
குறுந்தகவல்கள் போன்றவற்றை சரிபார்க்கக்கூடிய பணியிலும், அதே போன்று வீட்டிலிருந்து வீசியிருப்பதற்கான எதுவும் ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறதா என்பது குறித்த சிசிடிவி பதிவுகளையும் வீட்டிற்கு வெளியிலேயும் அந்த இடத்திலேயே சிசிடிவி கேமரா இருக்காது, அவற்றிற்கான அந்த தரவுகளை தேடக்கூடிய பணியிலும் ஒரு பக்கம் அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி சரவணன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.